அந்த காலேஜ்ல எல்லாம் பரிசு வாங்குவனால ஒரு பொண்ணு, அவ இப்ப கூட பாரதி, அவ கம்பன் கழக போட்டியில எல்லாம் பரிசு வாங்கியிருக்காளே, அந்த பொண்ணு வேணா பேச சொல்லலான்னு அவருக்கு தான் ஒரு சஜஷன் வந்திருக்கு. லேண்ட்லைன் நம்பர் எப்படியோ தேடி பிடிச்சு என்ன சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் பேசி கொஞ்ச நாள் ஆயிருச்சே, ரொம்ப டச் விட்டு போயிருச்சு எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல இல்ல வந்து பேசுமா, அது ஆடியன்ஸ் இல்ல, நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லி நான் போய் அந்த சின்ன ஸ்டூடியோக்குள்ள பேசிட்டு இருந்தேன். இப்போ அவர் நடுவரா இருக்காரு. அன்றைக்கு பேச்சுலகில ரொம்ப பிரபலமா இருந்த பல பேர், திரு ராஜா அவர்கள் உட்பட, தாக்கு சுப்பிரமணியம் ஐயா, காந்திமதி அக்கா எல்லாருமே அதுல பேசினாங்க. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன். அதனால பேச ஆரம்பிச்ச உடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஒண்ணுமே சொல்லு வரல. என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே நிக்கிறேன் நான். ஏய் பேசுமா, தண்ணிய குடிச்சுக்கோ, பேசு அப்படின்றாங்க. நல்ல வேளை ஆடியன்ஸ் இல்ல. அப்புறம் எப்படியோ தட்டு தடுமாறி பேசி முடிச்சு, அவங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. நான் அப்புறம் மன்னிச்சுக்குங்க ஐயான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது அப்படி வர்றது தானே அப்படின்னு சொல்லி அடுத்த மீட்டிங்க்கும் என்ன கூப்பிட்டாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். எனக்குள்ள என்ன ஸ்பார்க் இருந்தது அவர் பார்த்தாரோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த அழைப்பு தான் வந்து ஒரு பேச்சாளரா என்னை மாற்றியது.